சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏ செவந்தி, இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? ஏதாவது வேண்டுதல் வச்சிருக்கியா? ஆமா பாட்டி, அவன் காணாம போன நேரத்துல திரும்ப பத்திரமா வீட்டுக்கு வரணும். அப்படி அவன் வந்தான்னா கோவில்ல உட்கார வச்சு முடிய காணிக்க கொடுக்கறதா வேண்டி இருந்தேன். நீங்க கூட அன்னைக்கு இருந்தீங்களே. அப்படியா? அதுதாம்மா இப்ப தடையா வந்து நிக்குது. இப்படி ஏதாவது இக்கட்டான நேரத்துல கடவுள்கிட்ட வேண்டுதலை வச்சிருவோம். எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கடவுளை மறந்துட்டு நம்ம பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருப்போம். திரும்ப ஏதாவது ஒண்ணு நடந்தாதான் ஞாபகத்துக்கே வரும். இப்ப என்னங்க ஐயா பண்றது? ஒன்னும் பண்ண வேண்டாம். எந்த கடவுள்கிட்ட முடி காணிக்க கொடுக்கறதா வேண்டுனீங்களோ அதே கடவுள்கிட்ட பையனை கூட்டிட்டு வந்து முடிய காணிக்க கொடுங்க. அவனுக்கு ஏதாவது கெட்டது நடக்க இருந்தாலும் தானா விலகி போயிரும். நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. அதுக்கு நீங்க கடவுள்னு பேர் வச்சாலும் சரி, வேற எந்த பேர் வச்சாலும் சரி, தேவைக்கு வேண்டிக்கிறோம். தேவை முடிஞ்சதும் விட்டுறக்கூடாதுல்ல. போய் வேண்டுதலை நிறைவேற்ற வழிய பாருங்க. அது நடந்தாலே மத்ததெல்லாம் தானா நடக்கும். சரிங்க ஐயா. ஐயா காணிக்க எதுவும்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. சின்ன குழந்தைக்காக கேட்டுக்கிட்டு வந்திருக்கீங்க. உங்ககிட்ட போய் நான் என்ன காணிக்க வாங்கறது? குழந்தைக்கு நல்லபடியா வேண்டுதலை நிறைவேற்றி முடிங்க. அதுவே காணிக்க தான். போங்க, போயிட்டு வாங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நாங்க வரோம். வரோங்க ஐயா. வாங்க. பாட்டி, முதல்ல மாமா கிட்ட சொல்லி பூர்ணிமா எங்க இருந்தாலும் குழந்தைய கூட்டிட்டு வர சொல்லணும். ஒரு வாரமாச்சு, எந்த தகவலும் இல்ல. இப்படி பண்ணா எப்படி பாட்டி? அவதான் புத்தி கெட்டு போய் ஊரா சுத்துறான்னா இவங்களாவது கண்டிக்க வேணாமா? பாட்டி, அத்தைக்கும் மாமாக்கும் ஃபோன் பண்ணி பேசுறாங்க. நான் ஃபோன் பண்ணா மட்டும் எடுக்கிறதே இல்ல. இந்த ரகுவும் எடுக்கிறது இல்ல. வேணும்னே என்ன அவாய்ட் பண்றாங்க. சிந்து, என்ன யோசிச்சுட்டு இருக்க? செவந்தி, நடக்கிறதெல்லாம் ஒவ்வொன்னா யோசிச்சு பார்த்தா ஏதோ தப்புன்னு மட்டும் தோணுது. ஆனா அது என்னன்னு தான் முழுசா தெரியல. பாட்டி, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, முதல்ல அவங்கள குழந்தைய தூக்கிட்டு வர சொல்லுங்க. நானும் எவ்வளவு நாள் தான் காத்துட்டு இருக்கிறது? சரிடி, சொல்லிடுறேன். செவந்தி, கோவில்ல ஜோசியர் சொன்னாருன்னு சொல்லியே கூட்டிட்டு வாங்க. ஒன்னும் தப்பு இல்ல. நம்ம என்ன பொய்யா சொல்ல போறோம்? உண்மையை தானே சொல்றோம். ஆமா, வாங்க பாட்டி போலாம். சரி, கேட்டுருவோம். மா, என்னடி ஃபேக்டரிக்கு போலியா? நேரம் இங்க வந்துட்ட? இல்லம்மா, ஃபேக்டரியில இருந்து தான் வரேன். நேத்து குலோப் ஜாமுன் செஞ்சனா, அத ஃபேக்டரியில இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு உனக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தா சாப்பிடு. எங்கம்மா நம்ம மூலிகை பிரியாணியும் மூங்கில் பிரியாணியும் ஆளை காணும். ஃபேக்டரிக்கும் வரல, இங்கேயும் காணும். யாரடி கேக்குற? வேற யாருமா? செவந்தி அண்ணியும் சிந்துவியும் தான். அவங்களா? காலையில செவந்தியும் சிந்துவும் பாட்டிய பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்படியா? சரி, நான் போய் அவங்கள பாத்துட்டு அப்படியே கிளம்புறேன். சரி, அப்பா எங்க? என்னம்மா ஐசு, காலையிலேயே வந்திருக்கிற? இல்லப்பா, குலோப் ஜாமுன் செஞ்சிருக்கேன். ஆனா உங்களுக்கு கிடையாது. அம்மாக்கு மட்டும்தான். அம்மா சாப்பிடலாம், பாட்டியும் சாப்பிடலாம். உங்களுக்கு மட்டும் கிடையாது. மா, இவருக்கு மட்டும் கொடுத்துறாத, சரியா? ஏமா, ஏதோ எனக்கு தான் பண்ணி கொண்டு வந்திருப்பேன்னு பார்த்தா உங்க அம்மாவுக்காக நீ பண்ணி கொண்டு வந்திருக்கியா? உங்களுக்கு அப்புறமா சக்கரை போடாத லட்டு கொண்டு வந்து கொடுக்கறேன்ப்பா. மாமா, பூர்ணிமாக்கு போனை போட்டு உடனே வர சொல்லுங்க. எனக்கு என் தமிழை பார்க்கணும்.
என்னம்மா திடீர்னு? திடீர்னுலாம் இல்ல மாமா. நேத்து ராத்திரியில இருந்து எனக்கு மனசே சரியில்லை. எனக்கு ஏதோ தப்பு தப்பா நடக்கிற மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு ரகுவுக்கு ஃபோன் பண்ணுங்க மாமா. நான் ஃபோன் பண்ணாதான் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க ஃபோன் பண்ணா கண்டிப்பா எடுப்பாங்கல்ல? உடனே வர சொல்லுங்க. ஒரு தடவை குழந்தைய கொண்டு வந்து என் கண்ணுல காட்ட சொல்லுங்க. என்ன செவந்தி, நீ திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டு இருக்க? அவங்க தான் குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காங்கன்னா நீ கொண்டு வந்து கொடுன்னா எப்படிம்மா? ஏ ராஜி, செவ்வந்தி என்ன அப்படி தப்பா கேட்டுட்டா? அவ குழந்தைய கொண்டு வந்து காட்டுங்கிறா. காட்டுறதுக்கு என்னடி? அப்படி செவ்வந்திக்கு இல்லாத அக்கறை அவளுக்கு என்ன வந்துச்சு? குழந்தைய தத்தெடுத்துட்டா அவளே சொந்தக்காரி ஆயிடுவாளா? ஏதோ குலதெய்வ கோயிலுக்கு போறேன்னு சொன்னா ஒத்துக்கிட்டோம். அங்க இருந்துகிட்டு கூப்பிடுறவங்க வீட்டுக்கு விருந்துக்கு போறோம்னு போய்கிட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? வர சொல்ல அவங்கள. அண்ணாமலை போனை போடுற. பெத்தவ ஒருத்தி இருக்கா, அவகிட்ட சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு போகணும்னு அந்த அறிவு இல்லையா அவளுக்கு? சுத்தி இருக்கிற மனுஷன் நல்லா இருக்கானா நல்லா இல்லையான்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாளா? போய் சாமி கும்பிடுறதுக்கு மட்டும் ஒன்னும் குறைச்சல் இல்ல. அண்ணாமலை, முதல்ல போனை போட்டு அவளை வர சொல்லு. எத்தனை நாள் புருஷனும் பொண்டாட்டியும் ஊரை சுத்திக்கிட்டு இருப்பாங்க? ஏமா செவந்தி, இவ்வளவு நாளா பொறுத்துக்கிட்ட. ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ அவங்க வந்துட போறாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாமே. அதுக்குள்ளயும் இதை ஏன் நீ சண்டையாக்கற? அப்படி என்ன மாமா நான் தப்பா கேட்டுட்டேன்? குழந்தை எங்க இருக்கான்னு ஒரு வார்த்தை என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டாங்களா? அப்படி என்ன என் மேல கோவம்? ஷோ, ஓ மேல எல்லாம் ஒன்னும் கோவம் இல்லம்மா. அவங்க தான் புள்ள தாங்கிட்ட ஒட்டணும்னு முட்டாள்தனமா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணிட்டு போறாங்கன்னு விடுவியா? நீ ஏன் அதுக்கு அடம் பிடிச்சிட்டு இருக்கிற? அப்படி இல்ல மாமா, அப்படி இல்ல. நைட்டு கெட்ட கனவு. தமிழுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாம ஆன மாதிரி கனவு வந்தது. அதனாலதான் நாங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வரோம். கோவிலுக்கு போனா ஜோசியரும் அதேதான் சொல்றாரு. அவனுக்கு ஏதோ கண்டா இருக்குங்கிறாரு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க மாமா. ரகுவும் பூர்ணிமாவும் தான் நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு நீங்க யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன் மாமா? ஏமா அண்ணாமலை, அவதான் கேக்குறாள்ல, ஒரு போனை பண்ணி அவங்க எப்ப வருவாங்கன்னு கேட்டு சொல்லுடா.